என் பெயர் ரவி. நான் காதலிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் திருமணம் முடிந்த பின்பு என் மனைவியை காதலிக்க வேண்டும், மற்ற பெண்களை காதலிக்க கூடாது என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் என் நண்பர்கள் இன்று ஒரு பெண் நாளை ஒரு பெண் என்று இருந்தார்கள். இதை கேட்டால் நான் காதலிக்கிறேன் என்று சொல்வார்கள். இது காதல் அல்ல என்று நான் அவரிடம் சொல்வேன். நானும் பார்க்கிறேன், நீ திருமணமான பின்பு என்ன செய்கிறாய் என்று என் நண்பர்கள் கூறுவார்கள். நான் அதற்கு பார்க்கத்தானே போற இந்த ரவி பத்தி என்று சொல்வேன். என் கல்லூரி படிப்பு முடிந்தவுடன் நல்ல வேலை எனக்கு கிடைத்தது. என் நண்பர்கள் என்னோடு தான் பணிபுரிந்தார்கள். நாட்கள் நகர்ந்தது. நான் எதிர்பார்த்து இருந்த செய்தி, ஆம், என் அம்மா எனக்கு பெண் பார்த்து உள்ளதாக எனக்கு ஃபோனில் கூறினார்கள். நான் அதற்கு சரி, உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு சரிதான் என்று கூறினேன். அதற்கு என் அம்மா, இல்லை, நீ நேரில் வா, வீட்டுக்கு வந்தவுடன் பெண் பார்க்க செல்வோம், உனக்கு பிடித்திருந்தால் உடனே திருமணம்தான். உன் அப்பாவும் அதைத்தான் கூறினார். என்ன, பெண் பார்க்க போகலாமா என்று என் அம்மா கேட்டார்கள். நானும் சரி என்று கூறினேன். இதை என் நண்பர்களிடம் கூறினேன். மகிழ்ச்சியை விட என் நண்பர்கள் மிக மகிழ்ச்சியாக இந்த செய்தியை கேட்டார்கள். ஏனென்றால் உனக்கு வரக்கூடிய மனைவி மிகவும் கொடுத்து வைத்தவள், நீ அப்படிப்பட்ட ரொம்ப நல்லவன்டா, உன்னை விட அந்த பெண்ணை பார்ப்பதற்கு நாங்கள் மிகவும் ஆர்வமாக உள்ளோம் என்று என் நண்பர்கள் கூறினார்கள். அதே ஆர்வத்தில் நானும் இருந்தேன். நேரம் இப்பொழுது 2 மணி. ஆனால் 1 மணி நேரம் போவதற்கு ஒரு நாள் போல எனக்கு தோன்றுகிறது. என் பக்கத்தில் இருக்கிறாயா என்று கேட்டார். நான் உடனே, சார் நிறுத்து, சார் மோர் எல்லாம் அப்புறம் இருக்கட்டும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல். அது ஒன்றுமில்லை சார், வீட்டிலிருந்து ஃபோன் அம்மா பேசினார்கள், எனக்கு பெண் பார்த்து இருப்பதாக கூறினார்கள். நீ வேலையை முடித்துட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பெண்ணை பார்க்கலாம் என்று கூறினார்கள். அது பற்றி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்லப்பா, உனக்காவது உங்கள் அம்மா பார்க்குறாங்க, ஆனால் எங்கள் வீட்டில் இருந்து பேச்சை எடுக்காம மாட்டுறாங்க. அப்பா, சரி, பார்ட்டி எல்லாம் உண்டா, எப்போ வைக்க போகிற சார்? முதல்ல பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசலாம் சார். சரி, அது அப்புறம் பார்க்கலாம், வேலையை கவனி என்று என் மேனேஜர் அவர் பணிக்கு சென்றார். நேரம் 5 மணி ஆனது. என் பணிகளை முடித்துவிட்டு மிக வேகமாக நான் வீட்டுக்கு சென்றேன். என்னுடன் என் நண்பர்களும் வந்தார்கள். வந்தவர்கள் என் அம்மாவிடம், அம்மா, ரவிக்கு பெண் பிடித்திருக்கதோ இல்லையோ, எங்களுக்கு அந்த பெண்ணை பிடித்திருக்க வேண்டும். ஏனென்றால் குணத்தில் எங்கள் தங்கை போல் இருக்கிறாளா இல்லையா என்று எங்களுக்கு தெரிந்து கொள்ளத்தான். என்னம்மா, நாங்களும் வரலாம்ல என்று கேட்க, உடனே அம்மா, தாராளமா, அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் இல்லாமலா, கிளம்புங்கள், மணி ஆகிவிட்டது என்று கூற நாங்கள் அனைவரும் சென்றோம் பெண் வீட்டுக்கு. அங்கு வரவேற்பு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. வீட்டின் உள்ளே சென்றதும் அங்கு பெண் வீட்டார்கள், மாப்பிள்ளை எங்களுக்கு பிடித்திருக்கிறது. உடனே பெண்ணிடம், அப்பா, மாப்பிள்ளைக்கு காப்பி எடுத்துட்டு வாமா என்று உரக்க குரலில் பெண்ணிடம் கூறினார். நாங்கள் எதிர்பார்த்தது போல் பெண் கையில் காஃபி எடுத்து வந்து அனைவரிடம் கொடுக்கும் பொழுது நாங்கள் பெண்ணை பார்த்தோம். பெண் மிகவும் அழகாகவும் புத்திசாலித்தனமாகவும், அதாவது காப்பி கொடுக்கும் பொழுது மாப்பிள்ளையை கவனித்ததை நாங்கள் பார்த்தோம். அதை வைத்து நாங்கள் கூறினோம். நாங்கள் உடனே பெண்ணிடம், மாப்பிள்ளை பேச வேண்டுமாம் என்று கூறினோம். அங்கு இருந்தவர்கள் அனைவரும் சிரித்தவாறு, சரி, மாப்பிள்ளையை மட்டும் அனுப்புங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் உடனே, சரி சரி, மாப்பிள்ளையை மட்டும்தான், வேற யார் பேச போகிறோம் என்று கூறினோம். பெண்ணும் மாப்பிள்ளையும் சுமார் 1/2 மணி நேரம் பேசியிருப்பார்கள். வந்தவுடன் மாப்பிள்ளை, எனக்கு பெண்ணை பிடித்திருக்கிறது என்று சொன்னார். பெண்ணை பார்த்து, என்னம்மா, உனக்கு மாப்பிள்ளையை பிடித்திருக்கா என்று கேட்டார்கள். பெண்ணும் தலையை ஆட்டியபடி அவள் ரூமுக்குள் சென்றாள். பின்பு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்பினோம். எங்கள் வீட்டுக்கு வந்ததும், என்ன மாப்பிள்ளை சார், உனக்கு பெண்ணை பிடித்திருக்கா, இனிமே எங்களை நீ கண்டுக்க மாட்டாயே என்று கேட்டோம். எங்கள் ரவி உடனே, எனக்கு மனைவி என்பவளும் 3ஆம் பட்சம். முதலில் என் அப்பா அம்மா, அதன் பின்பு நண்பர்கள், அதன் பின்புதான் என் மனைவி. ஆனால் என் மனைவியை யாருக்காவது விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கூறினான் ரவி. சரி சரி, விட்டா பேசிக்கிட்டே இருப்பாய், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கிளம்புகிறோம் என்று நாங்கள் கிளம்பிவிட்டோம். ரவி எப்போதும் போல் வேலைக்கு சென்றான். வேலையில் உள்ளவர்கள், என்னப்பா, உன் வருங்கால மனைவியிடம் பேசினாயா, ஃபோன் செய்தாயா? இல்லை, எங்களிடம் இல்லை என்று சொல்லிவிட்டு நீ இரவு முழுவதும் பேசி கொண்டு இருக்கிறாயா
இல்லை வீடியோ காலில் பேசுகிறாயா? சொல் உடனே. ரவி: இல்லை இல்லை, நான் ஒன்றும் பேசவில்லை. எனக்கு அதில் ஒன்றும் விருப்பமில்லை. ஏனென்றால் திருமணத்திற்கு முன் பேசிக்கொண்டால் திருமணத்திற்கு முன் சுவாரஸ்யம் இருக்காது. அதை எண்ணி நான் பேசவில்லை. உடனே என் நண்பர்கள்: அது சரி, உனக்கு ஓகேப்பா. அங்கிருந்து உன் வருங்கால மனைவி எதுவும் உன்னிடம் பேசினாயா? நீ ஃபோனில் தொடர்பு கொள்ளவில்லையா? அல்லது நம்பராவது வச்சிருக்கியா என்று கேட்டார்கள். எப்பா, சொன்னா கேளுங்கள். என்னிடம் நம்பரும் இல்லை, எதுவும் இல்லை. என் அம்மா தான் எப்போதாவது பேசுவார்கள். பேசிவிட்டு, ரவி நீ பேசுகிறாயாப்பா அப்படின்னு கேட்பாங்க அம்மா. நான் உடனே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நல்லா இருக்கேன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க என்று மட்டும் நான் சொல்லுவேன், அவ்வளவுதான். இப்படி 3 மாதங்கள் ஓடியது. பத்திரிகை அடித்தார்கள். அடித்தவுடன் பத்திரிகையை என் கையில் கொடுத்து என் பெற்றோர்கள் படிக்கும் பார்க்கும்படி சொன்னார்கள். நானும் படித்து பார்த்தேன். அதில் என் நண்பர்கள் பெயர், என் அப்பா அம்மா பெயர்கள் மற்றும் என் பெயர், வருங்கால மனைவி பெயர் மற்றும் பெற்றோர்கள் பெயர் மற்றும் எங்கள் உறவினர்கள் பெயர் அனைவரும் சரியாக உள்ளதா என்று பார்த்தேன். அனைத்தையும் சரியாக இருந்தது. என்ன தம்பி ரவி, திருமணத்துக்கு உனக்கு விருப்பம்தானே? ஏன் நீ விருப்பம் இல்லாதது போல் டல்லாவே இருக்கிறாய் என்று என் பெற்றோர்கள் என்னிடம் கேட்டார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லையப்பா, ஏதோ என் மனம் என்னை உறுத்தி கொண்டு இருக்கிறது, அவ்வளவுதான், மற்றபடி ஒன்றுமில்லை அப்பா என்று கூறினேன். உடனே என் அப்பா: அதெல்லாம் ஒன்றுமில்லை, நம் குல தெய்வ கோயிலுக்கு சென்றுவிட்டு அங்கு முதல் பத்திரிகை வைத்துவிட்டு சாமியை கும்பிட்டு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும். என்னப்பா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்றால் என் நண்பர்களை அழைத்து வரேன் என்று கூறினேன். உடனே அவர்கள்: இல்லாமலையா, அழைத்து வாப்பா என்று கூறினார்கள். நாங்கள் அனைவரும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு சென்றோம். சென்று அங்கு அனைத்து பூஜைகளும் செய்து முதல் பத்திரிகையை சாமியின் பாதத்தில் வைத்து ஆசீர்வாதம் வாங்கி வந்தோம். அதன் பின்பு என் மனம் தெளிவு அடைந்ததை நான் உணர்ந்தேன். நாட்கள் நகர திருமண நாள் நெருங்கியது. பெண்ணுக்கு நகை எடுப்பதும் மற்றும் பட்டு புடவைகள் எடுப்பதும் திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களும் எங்கள் வீட்டில் வாங்கினார்கள். அதில் நானும் கலந்து கொண்டேன். நாளை என் திருமணம் நாள் பக்கத்தில் வந்துவிட்டது. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் பதட்டம். பக்கம் என் மனைவியுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு பழக வேண்டும், என் காதலை எவ்வாறு சொல்ல வேண்டும், என் மனைவியிடம் என் திருமண வாழ்க்கையை எவ்வாறு இருக்கும் என்று பல கற்பனைகளோடு நான் இரவு முழுவதும் சிந்தித்து கொண்டிருந்தேன். விடிந்தது காலை. மணமேடைக்கு நான் மணமகன் தோற்றத்தில் சென்றேன். நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த பெண் மன தோற்றத்தில் என் அருகில் வந்து அமர்ந்தவுடன் என் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக இருக்கும் என்று பல கனவுகளுடன் அவள் முகத்தை பார்த்தேன். அவள் வெக்கத்துடன் தலை குனிந்தவாறே இருந்தாள். என் மனதில் நான், ஓ வெக்கமா, இருக்கட்டும், பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் என்று என் மனதில் நினைத்து கொண்டிருந்தேன். அனைவரும் நினைத்தபடி எங்கள் திருமணம் இனிதே நடந்து முடிந்தது. எங்கள் வீட்டுக்கு என் மனைவியுடன் நாங்கள் வந்தவுடன் எங்கள் முதல் இரவு நாங்கள் எதிர்பார்த்தது போல் மிக சிறப்பாக நடந்து முடிந்தது. மறுநாள் காலை பெண் வீட்டார்கள் வந்தார்கள். வந்தவர்களுக்கு நல்ல உபச்சரிப்பு செய்துவிட்டு நாங்கள் என் மனைவி மற்றும் அனைவரும் பெண் வீட்டுக்கு சென்றோம். அங்கு 2 நாட்கள் தங்கி விட்டு மீண்டும் எங்கள் வீட்டுக்கு வந்தோம். எங்கள் வாழ்க்கை சிறப்பாக சென்று கொண்டிருந்தது. நான் என் வேலைக்கு சென்றேன். எங்கள் திருமணம் முடிந்து 1-2 மாதங்கள் பிறகு என் மனைவி சில நேரங்களில் என்னிடம் பேசாமல் மௌனத்துடன் கண் கலங்கியவாறு நின்று கொண்டிருப்பாள். நான் அதை என்னவென்று கேட்டால் ஒன்றுமில்லை என்று கண்ணை துடைத்துவிட்டு அவள் வேலையை பார்ப்பாள். நான் ஏதோ நம்மிடம் சொல்ல நினைக்கிறாள், ஆனால் சொல்லவில்லை. நேரம் வரும்பொழுது அவள் என்னிடம் சொல்லுவாள் என்று நான் பொறுமை காத்து வந்தேன். ஒரு நாள் என் மனைவிக்கு புடவை எடுத்து கொடுக்கலாம் கடைக்கு சென்றோம். அங்கு நீ நல்ல புடவைகளை பார்த்து கொண்டு இரு, நான் சற்று ஃபோன் செய்துவிட்டு வருகிறேன் என்று தனிமையில் அமர்ந்திருந்தேன். அப்போது என் மனைவி புடவைகளை பார்த்து கொண்டிருந்தாள். நான் அவளை கவனித்தவாறு என் ஃபோனில் பேசி கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு ஆண் என் மனைவி கிட்டே வந்து பேசி கொண்டிருந்ததை நான் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தேன். என்ன பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு கேட்கவில்லை.
அது அரை மணி நேரம் அல்ல 1 மணி நேரம் ஆனது. நான் என்ன இவ்வளவு நேரம் பேசுகிறார்களே, சரி, தெரிந்தவர்களாக இருக்கலாம் அல்லது என் மனைவி உடன் படித்தவர்களாக இருக்கலாம் என்று நினைத்து அருகில் சென்றேன். அப்போது என் மனைவி பதட்டத்தில் இருப்பதை உணர்ந்தேன். அருகில் இருந்த அவர் வேர்க்க விறுவிறுக்க என்னை பார்த்தபடி, "வணக்கம் சார்" என்று சொன்னார் நடுங்கிய குரலில். நான், "வாங்க, நீங்க யார்?" என்று நான் கேட்டேன். உடனே, "உங்கள் மனைவி எனக்கு தெரிந்தவர், ஆகையால் பேசிக்கொண்டிருந்தோம்" என்று சொன்னார். உடனே என் மனைவி, "அதெல்லாம் ஒன்றுமில்லை, நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும்" என்று என் மனைவி என்னிடம் சொன்னாள். உடனே அவரோ, "அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதே" என்று அவர் என் மனைவி கையை பிடித்து இழுத்தார். நான் பதட்டத்துடன், "என்ன கையை பிடித்து இழுக்கிறாய்? உனக்கு என்ன வேண்டும்?" என்று உரக்க குரலில் நான் கேட்டேன். உடனே என் மனைவி, "நாங்கள் இருவரும் 5 வருடங்களாக காதல் செய்து வருகிறோம். இது எங்கள் வீட்டுக்கு தெரியும். எங்கள் வீட்டில் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகையால் நாங்கள் பிரிந்து விட்டோம். ஆனால் நாம் திருமணம் முடிந்த பின்பு அவர் ஞாபகம் எனக்குள் அதிகமாக வந்து, அவருடன் நான் பேசியது, அவருடன் நான் அமர்ந்தது, பல விஷயங்கள் என் ஞாபகத்தில் வந்து கொண்டே இருக்கிறது" என்று என் மனைவி கூறியவுடன், நான் உடனே, "இது பெரிய விஷயம் அல்ல. என் நண்பர்கள் கூட காதலிக்கிறார்கள். மறுநாளில் அடுத்த பெண்ணை காதலிக்கிறார்கள். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. நம் திருமணம் முடிந்து விட்டது. திருமணத்திற்கு முன் நீ எப்படி இருந்தாயோ அது இனி வேண்டாம். இப்பொழுது நாம் நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கலாம். தேவையில்லாத யோசனைகளை ஓரமாக வைத்துவிட்டு" என்று நான் கூறினேன் மனைவியிடம். என் மனைவி சரி என்று சொல்லி அழுது கொண்டே என் பின்னே வந்தாள். வந்தவள் அவரை பார்த்தபடியே வந்தாள். நான் வீட்டுக்கு வா என்று நான் அழைத்து வந்தேன். 2 நாட்களுக்கு பிறகு நான் என் மனைவியிடம் தொலைபேசியில், "நான் வேலை பார்க்கும் இடத்தில் சற்று வேலை உள்ளது. நான் இரவு லேட்டாக வீட்டுக்கு வருவேன்" என்று தெரிவித்துவிட்டு நான் என் பணிகளை செய்து கொண்டு இருந்தேன். இரவு சரியாக மணி 2 மணி அளவில் நான் வீட்டுக்கு சென்றேன். அப்பொழுது நான் எதிர்பார்க்கவில்லை என் வாழ்க்கையில் இப்படி ஒரு சம்பவத்தை. ஆம், அது என்னவென்றால், என் ரூமில் நான் இருக்க வேண்டிய இடத்தில் மற்றொரு ஆணை பார்த்ததும் என் கண்கள் கலங்கியது. என் மீது கோபம் வந்தது. ஏனென்றால் நான் என் மனைவியிடம் பாசமாக இல்லையா? என் மனைவி ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு உள்ளே சென்றேன். சென்றவுடன் அதிர்ந்து போனேன். உள்ளே இருந்தது வேற யாரும் அல்ல, என் மனைவியின் முன்னாள் காதலன். உடனே என் மனைவி என்னை பார்த்தவுடன் என் காலில் விழுந்து, "என்னை மன்னித்து விடுங்கள். நான் இனி வாழ்ந்தால் அவருடன் தான் வாழ்வேன். என்னை விட்டுவிடுங்கள். நான் எங்கேயாவது போய் நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம். இல்லை என்றால் நாங்கள் இருவரும் ஒன்றாக இறந்து விடுகிறோம்" என்று நீண்ட வசனம் பேசினார். நான் இந்த இடத்தில் சிரிப்பதா அல்லது அழுவதா, இல்லை நான் என்ன செய்வது என்று என் மூளைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. உடனே ஒரு முடிவெடுத்தேன். இருவரையும் அழைத்து என் வீட்டுக்கு ஹாலுக்கு வந்தேன். "அப்பா, அம்மா" என்று உரக்க குரலில் கூப்பிட்டேன். என் பெற்றோர்கள் வந்தார்கள். வந்தவுடன், "அம்மா, அப்பா, நீங்கள் பார்த்த பெண் இன்னொருவரை காதலிக்கிறாள். அவள் இப்பொழுது கூறுகிறாள், நான் இனி இவளிடம் எப்படி..." இல்லை, நான் பார்த்த காட்சி அப்படி என்னவென்றால், என் அறையில் என் இருக்கையில் மனைவி அருகில் மற்ற ஆணுடன் நான் பார்த்த காட்சி. நான் கூறிய உடன் என் மனைவி, "திருமணம் செய்து கொள்ள அவரை விரும்புகிறேன். என்னை விட்டு விடுங்கள்" என்று கூறுகிறாள். நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. "நீங்கள் சொல்லுங்கள் அப்பா" என்று கேட்க, என் அப்பாவோ, "இது என்ன மோசமான சூழ்நிலையை இப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டியே இருக்கியே அம்மா" என்று என் மனைவியை பார்த்து என் அப்பா கேட்டார். "மாமா" என்று ஆரம்பித்தாள் என் மனைவி. உடனே என் அப்பா, "என்ன மாமா என்று கூப்பிடுகிறாய்? நீ அதற்கு அருகதை இல்லை" என்று என் அப்பா கூறினார். உடனே நான் கூறினேன், "அப்பா, நீங்கள் கோபப்படாதீர்கள். நான் பேசிக்கொள்கிறேன்" என்று சற்றென்று ஒரு முடிவு எடுத்தேன். யாரும் எதிர்பார்க்கவில்லை. உடனே பெண் வீட்டாருக்கு ஃபோன் செய்து, "நீங்கள் காலையில் வாங்கள், வீட்டுக்கு வாருங்கள், முக்கிய செய்தி ஒன்று உள்ளது உங்கள் பெண்ணை பற்றி" என்று கூறிவிட்டு நான் ஃபோனை வைத்து விட்டேன். அவர்களோ பதட்டத்துடன் காலையில் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். வந்தவர்களிடம் இங்கு நடந்த அனைத்து விஷயங்களும் கூறினோம். கூறியவுடன்
என் மனைவியின் பெற்றோர்கள் இவள் காதலை மறந்திருப்பாள் என்று நாங்கள் நினைத்தோம். இவ்வாறு நடக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மாப்பிள்ளை சம்பந்தி, எங்களை மன்னித்து விடுங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், இப்பொழுது நாங்கள் கேட்கிறோம் என்று தாழ்ந்த குரலில் பேசினார்கள். இதை பற்றி நான் பேசுகிறேன் என்று நான் கூறியபடி என் மனைவியை அவன் காதலனுடன் அனுப்பி விடுங்கள். ஏனென்றால் இவள் என்னுடன் வாழ்கிறாளா இல்லை அவனுடன் வாழ்கிறாளா என்று நான் குழப்பத்தில் வாழ விரும்பவில்லை. அவள் இஷ்டப்படி நினைத்த காதலனுடனே வாழட்டும். இனி நான் நிம்மதியாக என் வாழ்க்கையை தொடங்குவேன். இல்லை என்றால் என் மனம் என் இடத்தில் இருக்காது. குழப்பத்தில் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் நிம்மதியாக இருக்காது. அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தா அது எனக்கு போதும். நான் என் மனைவி எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேனோ அது என் வாழ்க்கையில் தலைகீழாக மாறிவிட்டது என்று கூறி என் மனைவியை அவன் காதலுடன் அனுப்பிவிட்டேன். இனி இந்த பக்கம் நீ வந்து விடாதே, என் கண்ணிலும் பட்டு விடாதே என்று அனுப்பிவிட்டோம். என் பெற்றோர்கள் என்னை பாராட்டினார்கள். நல்ல முடிவு எடுத்திருக்கிறாய் அப்பா என்று கூறினார்கள். பெண் வீட்டார்களோ என் பிள்ளையை நான் தலைமுழுகி விட்டேன். அவள் என் மகள் அல்ல. ஆனால் நீங்கள் எங்கள் மாப்பிள்ளைதான். இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டோம். நாங்கள் எப்போதும் போல் வருவோம். நாங்கள் எங்கள் சொந்தத்தில் உள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறோம். அந்த பெண் நல்ல பிள்ளை தான். அந்த பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்து தருகிறோம் என்று கூறினார்கள். அவ்வாறு ஒரு மாதம் கழித்து அந்த பெண்ணை எனக்கு திருமணம் முடித்தார்கள். முடித்த கையோடு எங்கள் குல தெய்வத்திற்கு கோயிலுக்கு சென்றோம். அனைத்து பூஜைகளும் செய்துவிட்டு நிம்மதியாக வீட்டுக்கு திரும்பினோம். ஒரு வருடம் கழித்து எங்களுக்கு மிக அழகான ஆண் குழந்தை பிறந்தது. நான் நடந்த அனைத்தும் மறந்துவிட்டு இனிதே வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை மிக நன்றாக போய்கொண்டிருக்கிறது. என் கதையை படித்த உங்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம் நண்பர்களே. அளவில்லா ஆசை நமது நல்ல குணங்களை எல்லாம் அழித்துவிடும். வணக்கம்.